ஹாய் மக்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். ஆரம்பிச்சிட்டியா சாமி? ஆரம்பிச்சிட்டீங்களோ? சரி சரி, படுத்துக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு 3-4 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். என்னன்னா, பொண்ணுக்கு 18 வயசு முடிஞ்சு, ஸ்டார்ட் ஆகி 2 நாளோ 3 நாளோ தான் ஆகுது. அந்த பொண்ணு லண்டன்ல இருந்து ஒருத்தனை நம்பி வந்து கோயம்புத்தூர்ல கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்றாங்க, கோவில்ல வச்சு. அப்புறம் வந்து பையன் வந்து அட்வொகேட்டுன்றாங்க. பொண்ணோட பெரியப்பா வந்து கண்ணாடி போட்டு ஒரு பேட்டி கூட கொடுத்தாரு. அந்த பையன் வந்து என்னென்னமோ ஒரு பொண்ணோட லிங்க்ல இருக்கான் அப்படி இப்படின்னாங்க. அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் வந்து செம பெருசு போல இருக்கு, ரிச்சு போல இருக்கு. சரிங்களா? அவர் சொல்றாரு, ஊருக்கே படிக்க வச்சேன், ஊருக்குள்ளேயே படிக்க வச்சேன், எங்க வீட்டுக்குள்ளேயே இப்படி விட்டுட்டேன். நீங்களும் யாரும் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கவங்களாம் ஏமாந்துடாதீங்க அப்படின்றாரு. ஃபீஸ் இவரு வந்து எவ்வளவு வாங்குறாரு? இவர் வந்து வேலம்மாள் ஸ்கூலோட ஹெட்டா என்னன்னு தெரியல. அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்றேன். வேலம்மாள் ஸ்கூலோட அந்த அந்த இதுல இருப்பாங்க போல. ஓகேங்களா? ஃபீஸுன்ற பேர்ல எவ்வளவு புடுங்குறீங்க, ஆக்டிவிட்டின்ற பேர்ல எவ்வளவு காசு புடுங்குறீங்க. அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி அந்த ஆக்டிவிட்டி, அப்புறம் ஸ்விம்மிங் டான்சிங்னு புடுங்குறீங்கல்ல, அந்த பாவம் எல்லாம் உங்களை சும்மா விடுமா? நீங்க பண்ற பாவம், சொல்லுவாங்களே, பெத்தவங்க செய்யற பாவம் பிள்ளைங்களை வந்து தாக்கணும். அதனால்தான் வந்து தாக்கியிருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்னொன்னு, அந்த பையனையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவன் என்னமோ வக்கீலுன்றாங்க. நிறைய பொண்ணுங்களை வந்து ஏமாத்திருக்கான்னு இவரு சொல்றாரு. ஆனா அது உண்மையா போயோ, ஆனா காட்ட முடியாத போட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் வச்சிருக்கேன் அப்படின்றாரு. அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. இல்ல ப்ரிப்பேர்டா இது ஏதாவது கேப்சர் பண்ணிருப்பாங்களோ, இல்ல ஒரு மீடியால பேட்டி கொடுக்கும்போது சும்மா சீன் கூட கிரியேட் பண்ணலாம், சொல்ல முடியாது. ஆனா அந்த பையனையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த பையன் பாருங்க, லண்டன் பொண்ணுன்னாலே வளைச்சி போட்டுட்டான் அந்த பையனும். பையனும் சும்மா இல்ல, இந்த காலத்து பொண்ணுங்களும் சும்மா இல்ல. பொண்ணுங்களும் ஒன்னும் யோகியம் கிடையாது. ஒரு சில பொண்ணுங்களாம் இருக்குது. பையன் நல்லா சம்பாதிக்கிறானா, பையன் அழகா இருக்கானா, பையன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்கானா, என்ன ஜாதி என்ன மதம் இதெல்லாம் பாக்குறது இல்ல. சாக்கடையோ பீக்கடையோ, பையன் ஹை சொசைட்டியா இருந்தாலும் நம்ம லோவா இருந்தாலும் கொஞ்சம் கூட ஒரு இங்கீதமே இல்லாம, இப்படி கொஞ்சம் கூட ஒரு இங்கீதமே இல்லாம அதுங்களும் லவ் பண்ணுதுங்க. வெக்கம் கெட்டு, மானம் கெட்டு, மரியாதையை கெட்டு, இதெல்லாம் என்னத்த சொல்றது? பையன் அந்த பெத்தவங்க என்ன பண்றாங்க, பொண்ணை பெத்தவங்க, அப்பாடா செட்டில் ஆயிட்டா போதும். அதேதான் நாளைக்கு நான் எங்க அம்மாட்டையும் அதே தான் சொன்னேன். உங்களுக்கு என்ன, நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, கடமை முடிஞ்சிட்டுன்னு இது பண்றீங்க, காலம் ஃபுல்லா வாழ போறது நாங்க தானே, உங்களுக்கு என்ன அந்த அருமை தெரிய போதா? அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொண்ணை பெற்றதுங்களும் சரி கிடையாது, பையனை பெற்றதுங்களும் சரி கிடையாது, மொத்தத்துல ஒன்னும் சரி கிடையாது. என்னை கேட்டா சீக்கிரமா அந்த உலகம் அழிஞ்சுதான் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பையனுக்கு ஒரு நியாயமா, பொண்ணுக்கு ஒரு நியாயமா. பொண்ணு லவ் பண்ணா மட்டும் செருப்பால அடிப்பாங்களாம், விளக்க மாத்த கொண்டு அடிப்பாங்களாம். பொண்ணை கண்டிக்கிற அந்த நாய்ங்க, கேடுகட்ட நாய்ங்க, பையனை மட்டும் ஏன் கண்டிக்காம இருக்காங்கன்னா எனக்கும் ஒன்றும் புரியல. நானும் எங்க அம்மாட்ட அதை தான் கேட்டேன். நீ லவ் பண்ணீங்கன்னா செருப்பால அடிப்பேன்னு என்ன சொன்னாங்க எங்க அம்மா ஒரு காலத்துல. இப்ப இல்ல. பையனை கண்டிக்கல, நீ ஏன் தவறிட்ட அப்படின்னு நான் கேட்டேன். அந்த நியூஸ் பார்க்கும்போதுதான் எனக்கே வந்து இந்த நினப்புலாம் வந்துச்சு. சரி, இந்த வர போற பொண்ணுங்களையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அதுங்களும் என்ன தெரியுமா பண்ணுதுங்க, பையன் சொந்த வீடு வச்சிருக்கானா, ஏன் அவ சொன்னால உனக்கு வந்து வீடு இருந்தாதான் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்கு பேங்க் பேலன்ஸ் இருந்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்போ லவ்ன்றது மனசுல இருந்து வரணும். பரஸ்பர லவ்ன்றது அதுதான். எது ஆனாலும் ஒரு நல்லதோ கெட்டதோ வந்து விட்டு கொடுக்காம ஒரு ஃபேமிலியில இது பாண்டிங்கா இருக்கணும். அதுக்கு பேர் தான் லவ். இந்த காசு பணத்தை பார்த்தோ லவ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் தாங்க பார்க்கணும். நான் ஏதோ சம்பாதிக்கிறாரா, ஓகே,
3 வேளை உட்கார வச்சு சோறு போடுறாரா, ஓகே. நம்மள பாத்துக்கிறதுக்கு தெம்பு இருக்கா, ஓகே. அதை தான் பார்க்கணுமே தவிர, சரியா? நீ வீடு இருந்தாதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்கு பேங்க் பேலன்ஸ் இருந்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப அவன் காசுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். கரெக்டு தானே நான் சொல்றேன், நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே. இப்ப உள்ள இதெல்லாம் போய் பாருங்க. என் ஃப்ரெண்டே ஒருத்தவங்க வக்கீலா இருக்காங்க, இங்க இல்ல சென்னையில இருக்காங்க. பார்த்து வைக்கிற கல்யாணமும் இப்படிதான் முடியுது. நாமோ லவ் பண்ணாங்களாம், 10 வருஷம் லவ், 10 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 20 வருஷமே ஆயிடுச்சு. அதான் அந்த பையனே வளர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல நிக்கிறான், வயசுக்கு வந்த ஸ்டேஜ்ல. ஐ மீன் சாரி, ஒரு 18-19 வயசுல இருக்கான் அந்த பையன். அத்தனை வருஷம் லவ் பண்ணாங்கன்னா இப்ப போய் அந்த யார் சொல்றது, அந்த பையனோட அம்மாவா இல்ல அந்த பையனோட அப்பாவான்னு தெரியல. ஏன்னா யார் மேல தப்பு இருக்குன்னு நம்ம தப்பு சொல்லக்கூடாது, பார்க்காம நம்ம எதையும் சொல்லக்கூடாது. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல இப்ப போய் இருக்காங்களாம், எங்க நிக்கிது பத்தியா அப்படின்றாங்க. அதே மாதிரி வசதிய பார்த்து லவ் பண்ணதுங்க சிலதுங்களாம் என்னத்த சொல்றது, இப்ப எங்க பார்த்தாலும் காசு தாங்க, காசு 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 காசு. அதனாலதான் உலகம் சீக்கிரம் அழியுது. உலகம் அதனாலதான் சீக்கிரமா அழியுது. இன்னும் அழியணும். இந்த பிறப்பே வேணாம், பிறந்து என்ன ஆக போகுது, எல்லாம் அழிஞ்சு போகணும். என்னை கேட்டா நாசமா போய் உயிரோட என்னத்த நம்மளாம் சாதிக்க போறோம். ஆனா சாவு வரணும், நம்மளா போய் தேடிக்க கூடாது, தானா வரணும், அதுதான் சாவு. சரியா? நம்மளா போய் செத்தோம்னா கடவுள் தீர்மானிப்பாரு யாருக்கு எப்ப சாவு இது பண்ணணும்ன்றத தீர்மானிப்பாரு. சரிங்களா? அதனால யாரா இருந்தாலும் ஜாகிரதையா இருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. உனக்கு என்ன இவ்வளவு அக்கறைன்னு கூட கேட்கலாம், காலம் கெட்டு கிடக்குது. இன்னொன்னு என்ன தெரியுமா, பொண்ணை லவ் பண்ற மாதிரி பண்ணி அவனுக்கு என்ன தெரியுமா பண்றாருங்க, அந்த பொண்ணு அழகா இருந்துச்சுன்னா கொண்டு போய் வேற ஒருத்தன்ட்ட விட்டு அது அப்படியே கை மாறி, அதெல்லாம் நடக்குது. காசுக்காக லவ் பண்றேன்ட்டு அப்படியே சென்டிமெண்ட் இது பண்றது என்னென்னமோ நடக்குது வெளியே. ஏன்னா நானும் பார்க்கலனாலும் கேள்விப்படுறேன். ஒன்றும் இல்லை, சென்னை சென்ட்ரல்ல போய் பாருங்க. சென்னை சென்ட்ரல்ல கொஞ்ச நேரம் அங்க முடியலன்னா கொஞ்சம் இலப்பாறைக்கே உட்காருவேன், இல்லைன்னா என் ஆளை பார்க்கறதுக்காக நாங்க வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணும்போது என்ன கூத்தெல்லாம் நடக்கும்ன்றத நான் எல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் உட்காந்து பார்ப்பேன். வேற என்னத்த பண்றது? கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பேன். உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணு அந்த பக்கம் நிற்கும், ஒண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு, ஐ மீன் நான் சொல்றது திருநங்கைய சொல்லல, நார்மல் லேடிஸே. அது அப்பதாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் எப்படிதான் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறானே தெரியல. அவன் உடம்பு சுகத்துக்காக கூட்டிட்டு போறானோ என்னமோ, அது நமக்கு தேவை கிடையாது. சரிங்களா? நடக்குது. பார்த்தவனே லவ்வான், பார்த்தவனே பத்திக்கிறதுக்கு அது என்ன பஞ்சுன்னு இருப்பா, பார்த்தவனே லவ்வான். என்னமோ நடக்குது. நானும் படலாம், நானும் விஷயம் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கேன், கேள்விப்படாமலாம் இல்லை. கண்ணதற்கே அப்பதானே அவன் எங்க இருந்தோ வருவான், அவன் எங்க இருந்தோ வருவா, யாருன்னே தெரியாது. இன்னொன்னு ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல சீட்டை அவன் பாவப்பட்டு அந்த லேடிக்கு சீட்டு கொடுப்பான். அவன் ஒழுங்கா இருந்தாலும் அவ சும்மா இருக்க மாட்டா போல, பேச்சு கொடுத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா அப்படியே தெரியாத மாதிரி இருப்பாளுங்க. அவனும் சரி அவளும் சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா ரோட்ல பாத்தீங்கன்னா கைய கோத்துக்கிட்டு போகுதுங்க. அந்த கூத்தெல்லாம் நான் சென்னை சென்ட்ரல்ல பார்த்து, ஐயோ இது என்ன உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, கால கொடுமையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயமா இருக்கு. அப்படிதான் ஒரு தடவை என்ன ஆச்சு, எஸ்கலேட்டர்ல, சென்னை சென்ட்ரல் எஸ்கலேட்டர் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன ஆச்சு, 4 பக்கமும் வழி இருக்குங்க. எந்த பக்கம் வந்தோம்ட்டு அன்னைக்கு தூக்க கலக்கத்துல வேற வந்தேன். இந்த பக்கமா இந்த பக்கமான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தேன். ஒருத்தன் என்ன பண்ணா, பின்னாடியே வர்றாங்க, பின்னாடியே அந்த இடத்துல யாருமே இல்லை. என்னங்க யாரை தேடுறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உங்க வேலையை பாருங்க அப்படின்னு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஐயோ நம்ம எந்த பக்கம் வந்திருக்கோம், பார்க்கிங் சைடு வந்துட்டோமோ அப்படின்னு. அங்க என்னங்க பண்றீங்க அப்படின்றான். யோ வேலை என்னவோ அதை பாரு, நான் எங்க நின்னா உனக்கு என்ன. அவன் என்னமோ நான் வருவன்ட்டு எதிர்பார்த்துட்டு, கேளுங்க என்ன பண்ணானு, மேல போயிட்டு அங்க இருந்து பாக்குறாங்க வருவாங்க. அவனை அதுக்காக என்ன பண்ணா, நில்லுடா அவனை நில்லு, நீ இங்கதான் பாக்குறன்னு தெரியுது, ஆனா அவன் பாக்கறத நான் பார்த்தேன், அவன் என்ன கவனிக்கல. சரிங்களா? அவன் நல்லவனா இருந்தா என்ன பண்ணிருந்தோம், போறவன் போயிட்டே இருக்க வேண்டியதானே, எதுக்கு மேல நின்னுட்டு
அவன் வராங்களா என்னத்துக்கு அப்புறம் பேச்சு கொடுக்கலான்னு பார்த்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் அவனை நிக்க விட்டேன், அவனே சாவு அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், கீழே பார்க்கிங்ல உள்ளவங்க என்னம்மான்னு, அண்ணா அங்க பாருங்கண்ணே, மேல பாருங்க, அவன் தண்ணி பாத்துக்கிட்டே இருக்கான் பாருங்க. சரிம்மா புரியுது, நீ அந்த பக்கம் ஒதுங்கி நில்லு, அவன் இங்கதான் பாக்குறானான்னு நம்ம நோட் பண்ணிட்டு அவன் போட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை மேல அனுப்புறேன்ட்டு. ஏன்னா நான் சொல்றது விடிகாலையில அந்த அளவுக்கு நடமாட்டம் இருக்காது. 4:30 5 மணின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நடமாட்டம் இருக்காதுல்ல. 5:30 மணிக்கு மேலதான் மெட்ரோ ஓப்பன் ஆகும். நான் அப்ப என்ன பண்ணேன், மெட்ரோ கார்டு இது பண்ணி புது மெட்ரோ கார்டு எடுக்கலான்ட்டு போனேன். ஏன்னா 5:30 to 6 வர சொன்னாங்க என்ன. சரின்ட்டு போனேன். போறதுக்குலாம் அத்தனை அலப்பறை ஆயிடுச்சுங்க அன்னைக்கு. ஐயோ பக்குன்னு இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கும் உத்தரவாதம் இல்ல, பசங்களுக்கும் உத்தரவாதம் இல்ல. அதனால பார்த்து இருங்க யாரா இருந்தாலும். இன்னொன்னு, தப்புன்னு பட்டா கேளுங்க. யாரு தப்பு பண்ணா தப்பு தான். நான்லாம் வயசு வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டேன், அடிச்சு போடுவேன். நான்லாம் எனக்கு தப்புன்னு ஒண்ணு பட்டுச்சுன்னா அடிச்சிருவேன். கேட்பேன், ஒழுங்கா பதில் வரனா கை நீட்டிடுவேன். என் பழக்கம் அதுதான். கை நீட்டிடுவேன்னா நான் அனாவசியமா கை நீட்ட மாட்டேன். தெரிஞ்சே அமுக்கு நீ வேலை பண்றாங்க தெரியுமா, உங்களை சொல்றேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். மீண்டும் இன்னொரு கண்டென்ட் சந்திப்போம். Until then, bye from இந்த signing off. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான டக்குன்னு தட்டி விட்டுட்டு போங்க. மறக்காம இந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.